வாணியம்பாடி வனசரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மரங்களை வெட்டி எடுத்து செல்வோரிடம் வேலூர் மண்டல வன பாதுகாப்பு படை அலுவலர் மூர்த்தி லஞ்சம் வாங்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவரை சிவகங்கை மாவட்டத்துக்கு பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் நாகராஜ் வழங்க நாம் கேட்கலாம். நாகராஜ், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ஷாம், வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வனசரக எல்லைக்குட்பட்ட பகுதியில் வேலூர் மண்டல வன பாதுகாப்படை அலுவலராக மூர்த்தி என்பவர் பணியாற்றி வந்திருந்தார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக வன பாதுகாப்படையில் பணியாற்றி வரும் இவர் பல இடங்களில் தன்னுடைய வசூல் வேட்டையை கைவரிசை காட்டியுள்ளார். அந்த வீடியோ கடந்த மாதம் 26ஆம் தேதி வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட வாணியம்பாடி, நிம்மேம்பட்டு, ஆலங்காயம், ஏலகிரி, புதூர்நாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக விரோதிகள் மரங்களை வெட்டி செல்கின்றனர். இதனை தடுக்கும் அதிகாரிகள் என்பதால் இவர்கள் 1000 போல் இருக்கும் மரத்தை 100 ரூபாய் கொடுப்பா எப்படிப்பா என்று கேட்ட அந்த வைரலான வீடியோ இவருடன் பணியாற்றிய வனஜோதி மற்றும் பாலசுப்ரமணியம் ஆகியோரும் கைகோர்ந்து இந்த பண வசூலில் ஈடுபட்டு ₹3000 அவரிடமிருந்து பெற்று பரிசில் வைத்து இந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வைரலாகியிருந்த நிலையில் அதன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதனையொட்டி வேலூர் மண்டல பாதுகாப்பு அலுவலராக இருந்த மூர்த்தி என்பவர் லஞ்சம் பெற்ற வீடியோ வலைத்தளங்கள் வைரலான நிலையில் தற்போது அவர் சிவகங்கை மாவட்டத்திற்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.